இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இதுக்கு அரை கிலோ சிக்கனுக்கு வந்துட்டு ஒரு 150 வெங்காயம், ஒரு 100 தக்காளி எடுத்துக்கலாம். ஆனியன் கட் பண்ணி முடிச்சுட்டு தக்காளத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போது கறி அடைச்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கறியெல்லாம் அரைக்கும்போது கொஞ்சமாக சும்மா ஒரு லைட்டாக மஞ்சள் தூள் லைட்டாக போட்டு அடிச்சுக்கோங்க. சிக்கனை வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். மேலேயே நம்ம அடுத்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் எதுவுமே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருக்கணும் ஹீட்டு. அரை கிலோவுக்கு ஒரு 20 ml வர மாதிரி ஆயில் எடுத்துக்கோங்க. இது வயசு வித்தியாசத்தை பொறுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வீட்டில் வந்து வயசானதுனால இந்த அளவுக்கு ஆயிலை குறைச்சிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொடி ஆரம்பிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா மீடியமான அளவில் வச்சுக்கோங்க. ஆனியன் சீக்கிரமாக அதுங்கிறதுக்காக லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோட ஸ்பீட் வந்து வதங்குறதுக்கான ஸ்பீடு வந்து கொஞ்சம் சீக்கிரம் வரும். வீடியோ கிளியராக தெரிலங்கிறதுக்காக இடத்த சேஞ்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியல. அதனால் கொஞ்சம் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஆனியன் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரோஸ்ட் ஷேப்புக்கு அந்த கலர் வர வரைக்கும் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்புறமா ஒட்டாது விடாயிடம் நம்ம செய்யும்போது. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து ரெடிமேடாக வந்து செஞ்சு வச்சுருக்கேன், வாங்கிட்டு வரலாம். ஏன்னா வாங்குறது அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது, அதுக்காக நான் செஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி போடுறதுக்கு முன்னாடி அதை செஞ்சுருங்க. இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ப்ளஸ் அதோட இங்கே அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து கடையில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் பழமாக நல்லா இருக்கும். இப்போ தக்காளி நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபுல்லாக அந்த ஆயில், ஆனியன், தக்காளி எல்லாமே வந்து சிக்கனில் படுற அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா திருப்பி விட்டுப்போம். இப்போ நல்லா கறி வதங்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை திருப்பிட்டுருக்கோம். நல்லா அடி பிடிச்சிட்டோம். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா திருப்பிட்டுருக்கோம். கறி முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னாடியே நல்லா வதங்கிட்டோம். நம்ம மிளகாத்தூள் போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா வெறுமனே செஞ்சுட்டு இருக்கிறதுலாம். ஓகே, இப்போ கறி நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம திருப்பிக்கிட்டு மிளகாத்தூள் இப்போ ஆட் பண்ணிப்போம். சில பேர் காரமாக சாப்பிடுவாங்க, சில பேர் காரம் லைட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ கிரேவினா கொஞ்சம் காரமாக இருந்துட்டு நல்லாயிருக்கும். நான் 1/2 கிலோக்கு வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு கொஞ்சம் திருப்பிட்டுருக்கோம். ஆக்சுவலாக மிளகாத்தூளை பொறுத்தவரைலாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆயிலில் இருக்கும்போது நல்லா வரணும். அப்போ தான் அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல்லு வராது. நல்லா திருப்பிட்டு இந்த ஃபெஸ்டிவல் மசாலா சில பேர் வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து தனி மிளகாத்தூள் வச்சுருப்பாங்க. தனி மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக 1/2 கிலோவுக்கு ஒரு தேக்கரண்டி அப்படிங்கிற அளவுக்கு தனி மிளகாத்தூள் இருக்குது. ஆயில் வந்து கறி வந்துடாது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் வந்துருச்சு. அங்கே பார்க்கலாம். வந்துருக்கு. வந்து கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் சேர்த்து அப்போலாம் சரியாக போயிடும். பட் ஆனால் கிரேவியில் இந்த மாதிரி இருக்குது தான் வந்து சிக்கனில் வந்து அந்த மசாலாலாம் வரும். இப்போது கறி வந்துருச்சு. ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மசாலா ஊறிச்சுன்னா அப்புறமா அதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சுவையான காரசாரமான சிக்கன் கிரேவி ரெடி. வேறு ஒன்று. ஸோ காரசாரமான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.